ஸோ ஹாய் கைஸ், வெல்கம் டு மணிஸ் டே இன் லைஃப். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோ எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரீசெண்டாக இப்போது நிறைய பேர் என்கிட்ட வந்து இந்த சொல்கிற விஷயம் தான் அது ஒரு சாரியும் சொல்கிறதுக்காக தான், அப்புறம் இன்னும் ஒரு சில விஷயங்கள் சொல்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. ஆக்சுவலாக என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ரீசெண்ட் டேஸில் நிறைய பேர் என்கிட்ட வந்துட்டு, நீ ரொம்ப ஜாலியாக இருக்குடா, உனக்கு பிடிச்ச மாதிரி எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு எல்லா வீடியோவும் போட்டுக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க. உன் ஸ்டோரியெல்லாம் பார்க்குறப்போ இப்படி இருக்குது அப்படி இருக்குது, உன் வீடியோ உன் ஷார்ட்ஸ்லாம் பார்க்குறப்போ எங்களுக்கே கொஞ்சம் பொறாமையாக இருக்குடா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க. நல்லா வாழ்கிறடா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அது ஒரு சில பேருக்கு வந்து கொஞ்சம் எப்படி சொல்கிறது, அவங்கள ஜலசாக்குற மாதிரி கூட இருக்கலாம். ஒரு சில பேருக்கு பரவாயில்லையே, நம்ம வாழ முடியாத வாழ்க்கையை நம்ம தம்பியோ இல்லை நம்ம ஃப்ரெண்டோ இல்லை நம்ம அண்ணனோ வாழ்கிறாங்கன்னு சொல்லி சந்தோஷப்படலாம் சில பேர். ஒரு சில பேருக்கு கஷ்டமாக தான் இருக்கும், நான் இல்லைன்னு சொல்லலை. அது எனக்கே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது அவங்க அப்படி சொல்லும்போது. ஒன்றும் இல்லை கைஸ், சீக்கிரமாக எல்லாமே சரியாயிடும், எல்லாமே மாறிடும். ஸோ ஆக்சுவலாக நானுமே பார்த்திங்கன்னா ரொம்ப சந்தோஷமாகவோ இல்லை ரொம்ப ஹாப்பியாகவோலாம் இதெல்லாம் போடல. லைக் ஒரு சேஞ்ச் வேணும் லைஃப்பில் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி நிறையா என்ன நானே பிஸியாக வச்சுக்கிற மாதிரியும் என்ன நானே வந்து கொஞ்சம் ஹாப்பியாக வச்சுக்கிற மாதிரியும் நிறையா வீடியோஸ்லாம் போட்டுட்ருக்கேன். லைஃப் எப்பயுமே ஒரே மாதிரி இருந்துடாதில்ல, அப்பப்போ நமக்கு ஒரு சில சேஞ்சஸ் தேவை தானே, கண்டிப்பாக தேவை. அது நீங்களும் உங்களால் முடிஞ்சதை ட்ரை பண்ணுங்கள், முடியாததையும் ட்ரை பண்ணுங்கள், எதையுமே ட்ரை பண்ணாமலாம் இருக்காதீங்க, ஓகேவா? ஸோ எல்லாமே மாறும் கைஸ், எதுவுமே மாறாமலாம் இருக்காது. ஸோ எனக்கு இது சொல்லணும்னு தோணுச்சு. அண்ட் எப்படி என்ன சொல்கிறது, ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது. எப்படி சொல்கிறது பார்த்திங்கன்னா, நம்ம அண்ணவங்க ஒரு 2-3 பேர் சொன்னாங்க, இது இப்படிலாம் நீ பண்ணுறதை பார்க்கும்போது எனக்கு என்னைய பார்க்குற மாதிரி இருக்குடா, அப்புறம் நீ இப்போ வாழாமல் எப்படா வாழ போகிற, நல்லா என்ஜாய் பண்ணு, நல்லா ஊரை சுற்று, உனக்கு பிடிச்சதை பண்ணுன்னு சொல்லி நிறையா பேர் சொன்னாங்க. எனக்கு அதெல்லாம் எப்படி ஒரு ரொம்ப பாசிட்டிவாக தோணுச்சு. எப்படி சொல்கிறது, என்னால் முடியல நீ சந்தோஷமாக இரு அப்படின்னு சொல்லி அதெல்லாம் கேட்கும்போது ஒரு சில நேரம்லாம் ரொம்ப ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது, அவங்களையும் கூப்பிட்டு போகணும், அவங்களையும் என்ஜாய் பண்ண வைக்கணும், அவங்களையும் வாழ்க்கையை வாழ வைக்கணுங்கிற மாதிரிலாம் மீன்ஸ் எப்படி சொல்கிறது, நான் ஒன்றும் பெரிய அந்த இந்த ஒரு இதில் சொல்லலை. அவங்கள சந்தோஷமாக வச்சுக்க என்ன பண்ணணுமோ அதை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில யோசனைகள் தோண ஆரம்பிச்சிச்சு. ஸோ அதுக்காகவும் நான் நிறைய ஸ்டெப்ஸ் எடுப்பேன். எல்லாருக்காகவும் கொஞ்சம் யோசிப்பேன், நான் எனக்காகவும் கொஞ்சம் யோசிக்க மாட்டேன், ரொம்ப யோசிப்பேன். ஸோ ஹாப்பியாக இருக்கணும், எல்லாருமே ஹாப்பியாக இருக்கணும், நானும் ஹாப்பியாக இருக்கணும். மேபி ஒரு சில பேரை நான் ஹர்ட் பண்ணியிருந்துருக்கலாம், பேச தெரியாமல் பேசியிருந்துருக்கலாம். அதுக்கெலாம் சாரி கேட்க போகிறதில்ல நான், ஏன்னா நான் தான் அது நான் அப்படி தான் இருப்பேன். எனக்கு பிடிக்காத விஷயத்த பண்ணாங்கன்னா நான் கோவப்பட தான் செய்வேன். எனக்கு பிடிச்ச மாதிரி இருந்தாங்க, அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருந்தாங்கன்னா அதில் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. பட் யாரையும் ஹர்ட் பண்ணாமல் இருக்கணும், அவ்வளோதான். லைக் எப்படி சொல்கிறது, இப்போது எப்படி கம்யூனிகேட் பண்ணணுன்னு தெரியாமல், எப்படி சொல்லணுன்னு தெரியாமல், இதெல்லாம் என்னோடய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் கைஸ். யாரும் எதுவும் நினச்சிக்காதீங்க, யாரையும் நான் பொதுவாக இப்போது இது பண்ணி சொல்லலை. நானே சில நேரம் அப்படி இருந்திருக்கேன், எப்படி பேசணும்னு தெரியாமல், எப்படி கம்யூனிகேட் பண்ணணும்னு தெரியாமல் இருந்திருக்கேன். ஸோ அதெல்லாம் பழகிக்கலாம், தப்பு இல்லை. எப்படி சொல்கிறது, யாருக்கும் எந்த தொந்தரவாகவும் இல்லாமல், யாருக்கும் எந்த ஒரு பாதிப்பும் கொடுக்காம நம்ம என்ன பண்ணாலுமே அது நல்ல விஷயமாக தான் இருக்கும். நம்ம ஃபஸ்ட்டு ஒரு விஷயம் பண்ணுறதுக்கு முன்னாடி இது இவங்கவுங்கள பாதிக்குமா பாதிக்காதா, ஒரு விஷயம் நம்ம சொல்கிறதுக்கு முன்னாடி இந்த இது நம்ம அவங்க வாயிலிருந்து கேட்டால் எப்படி இருக்கும், நம்மளை எப்படி ஹர்ட் பண்ணும் அது அப்படிங்கிற மாதிரி யோசித்து பண்ணோன்னாலே எல்லா விஷயமும் முடிஞ்சிடும். நம்மளும் யாரையும் எந்த விதத்துலையும் ஹர்ட் பண்ணவும் மாட்டோம், எந்த ஒரு விஷயம் அவங்க பண்ணாலும் நம்மளும் அதுக்கு ஹர்ட் ஆகவும் மாட்டோம். ஸோ வேறு ஒன்றும் இல்லை கைஸ், போன வீடியோவில் சொல்ல மாதிரி தான் நிறையா வீடியோ வச்சுருக்கேன், எதையும் போட முடிய மாட்டேங்கி. இதெல்லாம் அப்படியே ராவா அப்படியே எடுத்து டக்குன்னு அப்லோட் பண்ணிடுறேன், கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. அதுபோக இந்த கிரிக்கெட் வீடியோஸில் இப்போ நிறைய போட ஆரம்பித்ததுக்கப்புறம் நிறைய பேர் வந்து என்கிட்ட சொன்னாங்க, நல்லா இருக்கடா இது, இப்படி பண்ணுறா அப்படி பண்ணுறா, நிறைய சஜஷன்ஸ் வேறு கொடுத்தாங்க. அதெல்லாம் எனக்கு நிறையா எடுத்துக்கணும்னு தோணுது, நிறைய புதுசாக பண்ணணும்னு தோணுது கைஸ். அப்புறம் இன்னொரு
ஒரு ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்து ஒரு பண்ணலான்னு ஒரு ஐடியாவில் இருக்கோம். ஒரு பிளான் இருக்குது. அதுக்கு நிறைய பேரோட சப்போர்ட் வேணும். ஸோ யார் யாருக்கெல்லாம் முடியும்னு எனக்கு தோணுதோ அவங்கக்கிட்டலாம் நான் வந்து கண்டிப்பாக அந்த சப்போர்ட் கேட்பேன். உங்களால் முடிஞ்சிச்சுன்னா அதை பண்ணுங்கள், ஓகேவா? முடியலன்னா முடியலன்னு சொல்லி டேரெக்டாக நீங்கள் சொல்லிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஐயோ மணி கேட்டான், நம்மளால் முடியாது, இருந்தாலும் நம்ம பண்ணணும் அப்படின்னு நினச்சி நீங்கள் அதை பண்ண வேண்டாம், ஓகேவா? சீக்கிரமாக அந்த விஷயம் நல்ல விஷயம் என்னன்னு சொல்லி நான் சொல்கிறேன். அண்ட் இன்னும் நிறையா விஷயங்கள் இருக்குது. நிறையா யோசித்து வச்சுருக்கேன். என்னென்ன பண்ணலாம், எப்படி பண்ணலாங்கிற மாதிரிலாம் நிறையா யோசித்து வச்சுருக்கேன். கண்டிப்பாக உங்கள் எல்லாரோட சப்போர்ட் அதுக்கு இருக்குன்னு நினைக்கிறேன். லைக் சப்போர்ட் இருக்குன்னு நினைக்கிறேன்னா எப்படி சொல்கிறேன்னா, உங்களால் அது முடியும்னு எனக்கு தெரியும். பெருசாக எந்த ஒரு ரொம்ப கஷ்டப்பட்டு கொடுக்குற மாதிரியான சப்போர்ட்லாம் இருக்காது. அந்த மாதிரியான விஷயத்தை நான் கேட்கவும் மாட்டேன் யார்கிட்டையும். ஸோ இன்னொரு வீடியோவில் நான் சொல்கிறேன் அது எக்ஸாக்டாக என்ன ஏது அப்படிங்கிறத. ஒரு நல்ல விஷயந்தான். லைக் நிறைய பேர் நம்மன்னு தான் யோசிச்சுட்ருக்கோமே தவிர்த்து நமக்காக இருக்கிறவங்க, நம்ம கூட இருக்கிறவங்களுக்காகன்னு யோசிக்காமல் இருக்கிறோம். நம்மளை சுற்றி இருக்கிற விஷயங்களை பார்த்துக்காமல் இருக்கிறோம். அதுக்கான ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்து பண்ணுற விஷயமாக தான் அது இருக்கும் கண்டிப்பாக. உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கவும் செய்யும் அது. ஸோ அவ்வளோதான் கைஸ், வேறு ஒன்றும் இல்லை. எல்லோரும் ஹாப்பியாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எல்லோரும் ஹாப்பியாக இருக்கணும். அண்ட் சாரி எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலி இதுக்கு முன்னாடி நிறையா இந்த சுகமானதாகவும் நிறையா போட்டுகிட்டே இருந்தேன். சந்தோஷமானதாகவும் இன்பிட்வீனில் போட்டேன். ஆனால் நிறையா சந்தோஷமானது போடும்போது தான் வந்து எல்லோரும் என்கிட்ட வந்து இது நல்லாயிருக்கு, அது நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஒரு சில பேர் நான் சோகமாக போடும்போதும் வந்து என்ன சொல்லிட்டு இருந்தாங்கன்னா, போடாத இப்படி அப்படி போடு இப்படி போடுன்னு சொல்லி என்கிட்ட சொன்னாங்க. அப்போ நான் அதை பெருசாக எடுத்துக்கவே இல்லை. ஏன்னா நான் போடுற ஸ்டோரி இதெல்லாம் வந்து நிறையா பேர் பார்க்குறாங்கன்னு எனக்கு தெரிஞ்சிச்சு. நம்ம ஏன் வந்து அவங்களுக்கு சுகமாகவே போட்டு அவங்கள ஏன் சோகத்தில் கொண்டு போய் நிறுத்தணும் அப்படிங்கிற ஒரு யோசனை எனக்கு வர ஆரம்பிச்சிச்சு. ஸோ அதனால் இனிமேல் எல்லாமே வந்து ஹாப்பியானதாகவே தான் வரும். பார்க்குற உங்களுக்குமே அது சந்தோஷத்தை கொடுக்கும்னு நான் நம்புகிறேன். இதுக்கப்புறம் மேக்ஸிமம் ஆஃப் எவ்வளோக்கு எவ்வளோ ஹாப்பியாக எவ்வளோக்கு எவ்வளோ நல்ல விஷயங்கள் நான் சோசியல் மீடியாவில் போட முடியுதோ நான் போடுறேன். உங்களால் முடிஞ்சால் நீங்களும் அதை பண்ணுங்கள். சோகம் இருக்க தான் செய்யும் கைஸ், இல்லாமலாம் இருக்காது. பட் நம்ம அதை எப்படி எடுத்துக்கிறோம் அப்படிங்கிறதுல தான் இருக்குது. எல்லாத்தையுமே பாசிட்டிவாக எடுத்துப்போம். எது நடந்தாலும் நல்லதுக்கு தான். கெட்டதுன்னு எதுவுமே ஒன்றுமே கிடையாது. நம்மளே க்ரியேட் பண்ணிக்கிறது தான் அந்த ஒரு கெட்டதுங்கிற விஷயத்த. ஸோ பெட்டர் we should avoid the sadness and be happy. அவ்வளோதான் கைஸ், பாய், குட் நைட்.